எது நம்மை மோசம் போக்குது பாருங்க, எது நம்மை வஞ்சிக்குது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 2:11. 10வது வசனம் வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 11 வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சாத்தானால நான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எப்படி செய்தார்? அவர் என்ன செய்தார் பாருங்க. இப்போ 10வது வசனத்தை வாசிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், அவர்களுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். இப்ப வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எப்படி செய்தேன்? அவனை நான் மன்னிச்சிட்டேன். Forgiveness. சாத்தான் உன்னை மோசம் போக்க கூடாதுன்னா remember, forgive others. அடுத்த நபரை மன்னி. உனக்கு விரோதமாய் பேசினவன், உனக்கு விரோதமாய் எழுதினவன், உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவனை கசப்போடு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டாம், மன்னித்து விடுங்கள். ஏன் நான் மன்னிக்கணும் அப்படின்னா, சாத்தான் என்னை மோசம் போக்குவான். பிசாசு எனக்குள்ளாய் கசப்பை உண்டாக்கி தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடுக்கும்படியாக எழும்பி நிற்பான். சோ அவனை நான் மன்னிக்கிறதுனால சாத்தானுடைய மோசம் போக்குகிறதுல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்னை விடுதலையாக்குகிறார். கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். மன்னிக்கிறது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். 18 வருஷம் பாருங்க, 18 வருஷம் ஒரு புருஷனும் மனைவியும் பேசிக்காமலே இருந்தாங்களாம். நாங்க இந்த கிருஷ்ணராஜபுரத்துல ஒரு ஏஜி சபை இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ ஆண்டவர் அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சு அந்த அம்மா வந்து முன்னாடி நின்னாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க 2 பேருமே புருஷனும் மனைவியும் பேசாமலேயே 18 வருஷம் கழிச்சுட்டாங்களாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில 2 பேருமே 18 வருஷம் அவங்க 2 பேரும் ஒரே சபைக்கு தான் வருவாங்க. முதல்ல அந்த அம்மா வருவாங்க நடந்துகிட்டு, கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் 2 டூ வீலர்ல வருவார். அவங்க 2 பசங்க. நான் கேட்டேன், 18 வருஷமா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எப்படிப்பா கேட்ப அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவங்க பொண்ணு கிட்ட சொல்லுமா, இதை கொடுக்க சொல்லு, உங்க அம்மாவை இதை கொண்டு வர சொல்லு. இவரும் அந்த அம்மாவும் டைரக்டா முகத்தை பார்த்து பேசிக்க மாட்டாங்களாம். அவங்க பிள்ளைகள் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து கொண்டு இருந்தாங்களாம். பாருங்க எவ்வளவு கசப்பு. அதனால வந்த விளைவு என்ன தெரியுமா? அவங்களால சுகமாக்க முடியாத, அது வரைக்கும் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்தாங்க, அவங்களுக்கு அந்த வியாதி போகவே இல்லையா. ஆனா அன்றைக்கு கர்த்தர் அவளை தொட்டு ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு மனம் திரும்பணும், ஒருத்தர் ஒழுங்கா மன்னிச்சுட்டு கசப்பை விட்டு ஒழுங்கா வெளியே வந்து கைகோர்த்து ஜோம் பண்ணா உனக்கு விடுதலை, இல்லைன்னா இதே பிரச்சனையோட திரும்பி போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் உடனே மனம் திரும்பி 2 பேரும் 18 வருஷம் பேசாத நபர்கள் கைகோர்த்து உடனே அவங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நடந்த விஷயம் என்ன தெரியுமா? பல ஆண்டுகளாக சுகமடையாத வியாதியை கர்த்தர் அவருக்கு குணமாக்கினார், விடுதலையை கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, ஒருவர் மன்னியுங்க. ஒருவேளை உங்களால மறக்க முடியாத கசப்பு இல்ல பாஸ்டர், இந்த தூரமா இருக்கிற நபர் நீங்க மன்னிச்சிருங்க. ஆனா அதுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், என்ன செய்யணும் ஏது செய்யக்கூடாது என்று சொல்லி அதன்படியாய் நடப்போம். அப்படி இல்லைன்னா சாத்தான் நம்மை மோசம் போக்குவான். பயங்கரமான கசப்பு, வைராக்கியம், இவையெல்லாம் பிசாசு உள்ள இறங்கி கிரியை செய்வதற்கு அவன் வைத்திருக்கிற வஞ்சகமான வழிகளாக இருக்கும். அதுதான் பவுல் சொல்றாரு, நான் சாத்தானால மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனை நான் மன்னிச்சுட்டேன், மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் மேலையும் நமக்கு கசப்பு இருக்க வேண்டாம். வலது கரத்தை மேலத்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு யார் மேலேயும் கசப்பு இல்லை. கையை மேலத்து சொல்லுங்க, நான் யாவரையும் மன்னிக்கிறேன் ஐயா. Forgive them, O Lord. இயேசுவை எனக்கு விரோதமாய் பேசினவர்கள், எனக்கு விரோதமாக மாந்திரீகங்களை செய்தவங்க, என்னை விரோதமாய் அவதூறு பேசினவங்களை ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன்பா. அந்த கிருபையை தந்தருவீராக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.